அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டெலிபதி எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு அதிகமாக வரக்கூடிய கொஸ்டின்களில் இதுவும் ஒன்று, டெலிபதி எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோ அதில் பார்த்துக்கலாம். டெலிபதி அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்க்கலாம், அப்புறம் இது யாருக்கு தேவைப்படும்னு பார்க்கலாம், அப்புறம் எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்கிறோம். டெலிபதி அப்படின்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னொருத்தருடைய மனதில் உணர்த்தக்கூடிய ஒரு மெத்தட் பேர் தான் டெலிபதி. இந்த உணர்த்தும் போது எந்த விதமான எலக்ட்ரானிக் மீடியமோ இல்லைன்னா செய்கை மூலமாகவோ இல்ல குரல் மூலமாகவோ எப்படியும் இல்லாம வெறும் எண்ண ஓட்டத்தின் மூலமாக மட்டும் உணர்த்தக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் டெலிபதி அப்படின்னு. இந்த டெலிபதி மெசேஜ் அனுப்பும் போது தூரம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நம்முடைய எண்ண அலைகளை பிரபஞ்ச அலைகளோட கலந்து மறுபடியும் அந்த எண்ண அலைகளை ரிசீவ் பண்ணிக்கிற ஒரு மெத்தட் தான் இந்த டெலிபதி அப்படின்றது. முன்னாடி காலத்தில் ஃபுல்லாக கம்யூனிகேஷன் இதில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கான அவசியம் இல்லை, ஏன்னா எலக்ட்ரானிக் மீடியம் அந்த அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ யாருக்கு வேணாலும் நினச்ச உடனே நம்மளால் கால் பண்ணி பேசவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பவோ முடியும். இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கமாக இருந்த ஒரு லவ்வர்ஸ் திடீர்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை நெருக்கமாக இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது சின்ன சண்டைகள் இருக்குது, ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏதாவது மனக்கசப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இதனால் அவங்க பேசாமல் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த டெலிபதி விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ டெலிபதி பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் ஸ்கில்ஸ் தேவையில்லை. டெலிபதி ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய மைண்ட் ஸ்டேபிளாக இருக்கிறது அப்படின்றதுதான். இது முழுக்க முழுக்க மனதில் உணரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால நான் என்னதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்களா உங்களுடைய மைண்ட்ல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வரைக்கும் இது மேலே உங்களுக்கு பெருசாக அட்ராக்ஷன் அப்படின்றது வராது. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். மெடிடேஷன் மாதிரியான விஷயங்கள் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா டெலிபதி விஷயங்கள் 1 or 2 அட்டம்ப்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மெடிடேஷன் பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, டெலிபதி நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். ரிசீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக டெலிபதி விஷயங்களில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு பர்சனை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் அந்த விஷயங்கள் ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களால் அனுபவத்தில் உணர முடியும். அந்த மாதிரி பர்சன் யாரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் இல்லைனா லவ்வர், இவங்களுக்கு நீங்கள் டெலிபதி மெசேஜஸ் சென்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் சோல்மேட்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் சொல்லியிருந்தேன் ஸ்பிரிச்சுவல் சோல்மேட்னு சொல்லி எனக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் அடிக்கடி டெலிபதி மெசேஜஸ் சென்ட் பண்ணிக்கிறது உண்டு. நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்றது இது கிடையாது. அது ஒரு டீப் மெடிடேஷனில் பண்ண வேண்டிய ஒரு மெத்தட். அது எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பெருசாக புரியாது. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக எல்லாருக்கும் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் இதில் சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட் எனர்ஜி பால் வச்சு பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் சோல்மேட் பற்றி சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தங்க தான் இந்த வீடியோ உங்களுக்கு டெமோ காட்டுறாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் 2 பேரும் இது வரைக்கும் மீட் பண்ணதே கிடையாது அப்படின்னாலும் எங்களுக்குள்ள அந்த மெசேஜ் சென்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது ரொம்ப ஹையராகவே இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யாருக்கு மெசேஜ் சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ப்ரெசன்ஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சாதாரணமாக தரையில் உட்காந்துக்கோங்க. நீங்கள் யாருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படின்னு இருக்கும். அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவங்க கூட ஜாலியாக இருந்தது, ஜாலியாக பேசிகிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸை நல்லா நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த மாதிரி கைகளை நல்லா தேய்க்கும் போது ஹீட் அப்படின்ற ஒரு எனர்ஜி வரும். அதுக்கப்புறம் கைகளை மெதுவாக நகட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கைகளுக்கு இடையில ஒரு காந்தம் இருக்கிற மாதிரி 2 கைகளும் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கையை ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு கையை மட்டும் மெதுவாக நகட்டினீங்கன்னா அந்த காந்தம்ன்றது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரியான உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இல்லை கையை மேலே கீழே திருப்பினீங்க அப்படின்னாலும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட மூமெண்ட்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதுக்கு பேர் எனர்ஜி பால்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது உங்களுடைய மைண்டில் நீங்கள் என்ன மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றி டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு உங்களுடைய மெசேஜ் அப்படின்றது உங்களுடைய கைகள் மூலமாக அந்த எனர்ஜி பால்குள்ளே போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிவிட்டு உங்களுடைய கைகளை இந்த மாதிரி விரிச்சிருங்க. சிலர் அப்படி பாலை தூக்கி போடுற மாதிரி வீசவும் செய்வாங்க. நீங்கள் இந்த மாதிரி விரிச்சிங்க அப்படின்னாலே போதும். இதை ஒரு 3 டைம் பண்ணுங்க போதும். இதை ரிசீவ் பண்ணக்கூடியவர் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றதும் சொல்லிடுறேன். ரிசீவ் பண்ணுறவங்க கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவங்க ரிசீவ் பண்ணிடுவாங்க. ரிசீவ் பண்ணுறவங்க அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இல்லை அப்படின்னா சடனாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய தாட் நேற்று ஈவினிங் எனக்கு வந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகும்போது ரிசீவ் பண்ணுறவரும் நல்ல சென்சிட்டிவாக இருந்தாருன்னா நீங்கள் என்ன எக்ஸாக்டாக நினைக்கிறீங்களோ அதை அவருக்கு
உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி அவங்க சென்ட் பண்ணுறதையும் உங்களுடைய மனதில் நீங்கள் உணர முடியும். என்னென்னா சடனாக அதை பற்றின ஒரு ஞாபகம், ஒரு தாட் உங்களுக்கு மைண்டில் தோணும். அதுதான் அதோட ரிசீவ் பண்ணக்கூடிய மெத்தட். இந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே நாள்லலாம் இது நடந்துடக்கூடிய விஷயம் கிடையாது. உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே இயங்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோஸ் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் கேட்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். உங்களுக்கு 1-2 சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் மேலே ஒரு நம்பிக்கை அப்படின்றதே வரும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போ இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா கூட இந்த மெத்தட் நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இது தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.